ஹலோ, இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லைங்களா? அதுக்காக நான் மீஷோவில் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நான் கார்த்திகை தீபம் சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. கார்த்திகை தீபம்னாலே நம்மளுக்கு விளக்கு தான் ஸ்பெஷல் இல்லையா? அதனால நான் மீஷோவில் இந்த எலக்ட்ரிக் விளக்கு வந்து ஆர்டர் போட்டேங்க. அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால வெளியே வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றினா அது எப்படியோ அது வந்து அழிஞ்சு போயிடும். அதனால நான் வந்து இந்த எலக்ட்ரிக் விளக்கு வாங்கினேன். இது வந்து மொத்தம் 24 பீஸ் வந்தது. இருங்க, நான் இதில் வந்து தண்ணி ஊற்றி காட்டுறேன். இதில் எத்தனை வேலை செய்யுது, எத்தனை வேலை செய்ய போகிறதில்லன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்ஸில் எனக்கு 12 விளக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 12 விளக்கும் எரியுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போது இதில் ஒவ்வொரு விளக்குலையும் தண்ணி ஊற்றுறேன். வெரி குட், எரியுது. ஒன்று எரியல, தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா, 12 விளக்குல 10 விளக்கு தான் எரியுது. இந்த மிச்சம் 2 விளக்கு வந்து டேமேஜ், எரியல. அடுத்த ஒரு 12 விளக்கு வச்சுருக்கேங்க. அதில் எத்தனை விளக்கு எரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 எரியுது, 2வது எரியுது, 3, வெரி குட், 4 எரியல, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் 2 விளக்கு எரியல. ஆக மொத்தம் எனக்கு 4 விளக்கு இதில் எரியவே இல்லை. நான் இது வந்து 232 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதில் வந்து 4 விளக்கு எரிக்குதுங்க. இந்த விளக்கு உங்களுக்கு வேணும்னா மீஷோவில் இருக்குது. கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் வாங்கி பாருங்கள். இதில் 4 விளக்கு இப்போதைக்கு எரியல. மற்றபடி எல்லாமே சூப்பராக எரியுது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. வெளியில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்த்திகை தீபம் அனைவருக்கும். பாய்.